ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி வந்து ஆங்கரேஜில் இருக்கோம். அதாவது ஆங்கரேஜ்னால் மெயின் ஃப்ளீட் எப்படின்னா ஷோர் லீவு இப்போ மோஸ்ட்லி கிடைக்கிறதில்ல, பட் கிடைக்கிது, ஓரளவு கிடைக்கிது. ஆனால் ஆஃப் ஷோரில் வந்து ஷோர் லீவ் கிடைக்காது. ஆஃப் ஷோர்னால் ஓஎஸ்வி ஆஃப் ஷோர் சப்ளைவர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதனால் அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வந்து இப்போ ஆங்கரேஜில் இருக்கோம். நல்ல டவர் இருக்குது. கெகனாடாவில் இருக்க போய் நல்ல டவர் எனக்கு கிடைக்குது. 5G 4Gனா அடித்து கொடுக்குது நெட்டு. அதனால் ஜாலியாக இருக்குது. நல்லா வீட்டிலலாம் இன்றைக்கி ஃபோன் பேசிட்டு அப்படியே எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நிறைய விட்ட பேசினேன். நான் கொஞ்ச நாள் ஆச்சு, இப்போ ஒரு 30 நாள் ஆச்சு கரெக்டாக ஷிஃப்ட்டுக்கு வந்து. கரெக்டாக 30 நாள் ஆனதுனால எல்லாத்தையும் பேசிவிட்டு கொஞ்சம் அப்படியே டைம் போச்சு. காலையில் 12 மணிக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு. நாங்கள் 1 மணிக்கு ஆங்கர் போட்டாங்க. நான் 12 மணிக்கு முடிச்சுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ 8 மணி வரை எல்லாத்தையும் பேசிவிட்டு அப்படி ஜாலியாக போச்சு. ஷிப்பில் இப்போ அப்படி தான், எப்பவும் டவர் கிடைக்கும், எப்பவும் டவர் கிடைக்காது அப்படின்னா சொல்ல முடியாது. இங்கே ஒய்ஃபை இருக்குது, பட் ரொம்ப ஸ்லோ ஷிப்பில் இருக்குது. ஜஸ்ட்டு நான் வாய்ஸ் மெசேஜ் தான் போடுவேன் அம்மாவுக்கு அப்பாவுக்கு. வாய்ஸ் மெசேஜ் ரிசீவ் ஆச்சுன்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க, இல்லை அவங்க போடுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிற மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். நெட் ஆனில் இருக்கும், ஒய்ஃபை டவுன்லோட் ஆகிற மாதிரி. கொஞ்ச நாள் கழித்து கடைக்கு வந்துருக்குறோம். ஜாலியாக இருக்குது. அப்பப்போ வருவோம். இப்போ ஒரு 15 days 16 days அந்த மாதிரி வந்துடுவோம். 1 week ஒருக்காக வருவோம். ஏன்னா நாங்கள் சப்போர்ட் ரிசர்வேஷனுக்கு அவங்களுக்கு தேவையான ப்ரொவிஷனு, பேசஞ்சர் எல்லாத்தையும் நாங்கள் தான் அவங்களுக்கு கொடுப்போம். அந்த மாதிரி இருக்கும். அதான் இன்றைக்கி வந்திருக்குறோம். நல்லா ஜாலியாக இருந்துச்சு இன்றைக்கி ஃபுல்லாக. நாளைக்கு ப்ரொவிஷன் எல்லாம் வருது. நாளைக்கு ஏற்றிட்டு ஈவினிங் கிளம்பணும். இந்த மாதிரி தான் ஷிப்போட லைஃபு. கூடிய சீக்கிரம் நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு கேப்டன் இருப்பார், பார்க்கலாம். ஏன்னா இது என் டியூட்டி ஹவர்ஸ், 8 to 12 டியூட்டி ஹவர்ஸ். இதுதான் எங்களோட ஆங்கர் ஸ்டேஷன். 2 ஷேக்கிள்ஸ் போட்டிருக்கிறோம் ஆங்கரில். அப்படியே போகுது. உங்கள் லைட் ஹவுஸ் தெரியுதான்னு தெரில, முடிஞ்சால் பார்க்கலாம். தெரியுதுன்னு நினைக்கிறேன். 1 2 3 அதான் லைட் ஹவுஸு. அது ஃபுல்லாக நம்மளோட கைக்கனடாவோட போர்ட்டு. இங்கே நிறைய ஷிப்பு கிடக்கு அந்த சைடு. இது வந்து ஸ்மால் கிராஃப்ட் ஆங்கரேஜ். அங்கே வந்து பெரிய வசூல் வரலாம், அந்த சைடு கிடக்குது. போசன் அந்த சைடு உட்காந்துருக்காரு, நான் இந்த சைடு உட்காந்துருக்கிறேன். மேலே கேப்டன் வாட்சில் இருக்கிறாரு, நாங்கள் கேப்டன் வாட்சில் 8 to 12 அப்படி போகுது. வெசல் தெரியுதான்னு தெரியல. அந்த ஒரு மெயின் பண்ணி அந்த ஒரு வெசல் தெரியுது. இங்கே ஒரு வெசல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் அங்கேனா கிடக்குது கொஞ்சம் தள்ளி, பட் இங்கே தெரில. ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. நாளைக்கு பிரியாணி வருது. கொஞ்ச நாள் கழிச்சு பிரியாணி சாப்பிட போகிறோம். ஒரு வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு முன்னே சாப்பிட்டது. நாளைக்கு பிரியாணி சொல்லியிருக்கோம். ஷோரில் கொண்டு வரேன்ருக்காங்க, ப்ரொவிஷன் கொண்டு வர போட்டில். பார்க்கலாம். நாளைக்கு அடுத்த வீடியோவில் முடிஞ்சால் அதை நான் அப்லோட் பண்ணி பார்க்குறேன் சீக்கிரம். ஓகே, வேறு எதுனா நான் சொல்கிறேன், பார்ப்போம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண முடியல. நிறைய விஷயங்கள் யோசிச்சிருந்தேன் இப்படி பேசணும், பட் எல்லாம் மறந்து போச்சு வீடியோ பார்த்தேன். ஓகே, பார்க்கலாம் மீண்டும். ஓகே காய்ஸ், பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.